ஆனாலும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணல, தள்ளாட விடாமல் நம்ம கரங்களை தூக்கி பிடித்து நம்மளை சத்துருக்கு முன்பதாக என்ன பண்ண நிறுத்தி அவர் மகிமையாய் நம்மளை கொண்டு வந்தார். அதுக்கு என்ன பண்ண, நம்ம அநேகமாக அந்த மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணோம், இன்னும் ஆண்டவர் அதிகமாய் தேடி புதிய மாதத்துக்கு கடந்து போய் ஒரு புதிய அற்புதங்களுக்காக என்ன பண்ணா, நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்ய மகிமை உள்ள தேவனாக இருக்கார். அல்லேலூயா. ஐயா கூட பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு வரும்போது முன்ன நின்று எல்லாரும் வர வைப்பாங்க. இவங்க வந்துக்கிறாங்க அவங்க வந்துக்கிறாங்கன்னு பார்த்து வர வைப்பாங்க. அதுபோல் இதுவும் ஒரு கல்யாண வீடு போல தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்கிறது சரியாக புரிஞ்சிக்கல உங்களால். அல்லேலூயா. வந்த யாரெல்லாம் புதுசாக வராங்களோ அவங்கள ஆண்டவருக்கு முன்பதாக என்ன பண்ணுறாங்க, வர வைத்து அவர்களை கனப்படுத்துகிறாங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் எப்படின்னா மகிமையானது. அல்லேலூயா. பரலோகத்திலும் இப்படி தான் நடக்கும். பரலோகத்திலும் இப்படி தான் நடக்கும். அப்போ சபை எப்படி இருக்குதுன்னா, பரலோகத்தின் சபையாய் கர்த்தர் என்ன பண்ண சபையை ஏற்க செய்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீங்களாம் என்ன பண்ணா இன்னும் ஆண்டவர்களை அதிகமாக நெருங்கும் போது பெரிய அற்புதங்களை நிச்சயமாய் செய்வார். இன்னைக்கு நான் ஒரு பெரிய அற்புதத்தை குறித்து நான் பேசலாம்னு நினைக்கிறேன். அற்புதங்கள் ரொம்ப முக்கியம். அற்புதங்கள் ரொம்ப முக்கியம். அற்புதம் இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. ஒரு சகோதரி கூட சாட்சி சொன்னாங்க, ஒரு பெரிய அற்புதம். அப்போ சில பேருக்கு என் அற்புதம் நடக்கலை. அதைங்க எனக்கு இத்தனை ஆண்டுகளை கடந்து வந்துக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கணும். ஆனால் என் அற்புதங்கள் நடக்காமல் இருக்குது. ஆனால் நான் அற்புதத்துக்காக தினமும் என்ன பண்ணுறேன், ஏங்குற ஜெபிக்கிறேன். ஆனால் அந்த அற்புதத்துக்காக நான் விசுவாசிக்கிறது இல்லை. அதான் பெரிய விஷயம். அற்புதங்கள் நடக்கும் என்று விசுவாசிக்கணும். இப்போ சகோதரி சொன்னாங்க, ஒரு கொடை எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ண, மழை வரும் அப்படின்னு தானே நம்பிக்கை. அதே போல தான் உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, கர்த்தர் ஒரு பெரிய அற்புதங்களை என் வாழ்க்கையில் செய்யணும். சின்ன அற்புதங்கள் இல்லை. என்ன அற்புதம் செய்யணும்? சின்ன அற்புதங்கள் இல்லை, நான் காணாத அற்புதங்களை செய்கிறதுனால தான் ஏன் தேவன் பெரிய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தினமும் சின்ன சின்ன அற்புதங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், சின்ன சின்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறேன், சின்ன சின்ன போராட்டத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆனா அதை என்னாலேயே மேற்கொள்ள முடியும். அது என்னாலேயே மேற்கொள்ள முடியும். ஆனா நீ காணாத ஒரு அற்புதத்தை தேவன் வாழ்க்கையில செய்யவே சில தாமதங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அற்புதங்களை என்ன பண்ண, வாஞ்சிக்கிற ஜனமா இருக்கணும். விசுவாசத்தை என்ன பண்ண, பிடித்து கொள்கிற ஜனமா இருக்கணும். அப்பதான் ஒரு பெரிய அற்புதம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. காணாத ஒரு அற்புதம். நான் வீடே கட்டல, இடமே வாங்கல, ஆனா தேவன் எனக்கு வீட்டை கட்டி கொடுப்பார் என்ற ஒரு அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா. டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டான், என் சரீரம் செத்து போயிட்டு சொல்லிட்டான், டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டான். ஆனா கர்த்தர் செய்கிற அற்புதம் என்ன என்றால், எனக்குள்ளே அவருடைய ஜீவனை ஊற்றி என்னை புதிய ஜீவனுக்குள்ளே பிரகாசித்து என் உடம்பை ஆரோக்கியப்படுத்தி என்ன பண்ணுற, மரணமில்லாத ஜீவனை கொடுக்கிறார் இல்லையா, அதுதான் பெரிய அற்புதம். அல்லேலூயா. அற்புதங்களை வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, உபாகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். பெரிய பெரிய அற்புதம். அவங்கள எதிர்பார்க்கவே இல்லை அந்த அற்புதம். நம்ம என்ன பண்ண, எதிர்பார்க்காத அற்புதத்தை நம்ம என்ன பண்ண, படிங்க, ஒரு வசனத்தை படிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால் வருத்தி, உன்னை பசியினால் வருத்தி. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பாருங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பானா. வார்த்தையை நம்பணும். ஏன்னா தேவன் வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தையினுடைய நம்பும் போதுதான் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற மகிமை, அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற விடுதலை, அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற பிரசனம், அந்த வார்த்தைக்குள்ள கிருபை உன்னை அப்படியே மூடும். அது மட்டும் இல்லாம அந்த வார்த்தை உன்னை அற்புதத்துக்குள்ள நடத்தி செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சிறுமைப்பட்ட நாட்கள் உண்டு,
நீ கவலைப்பட்ட நாட்கள் உண்டு, நீ துக்கப்பட்ட நாட்கள் உண்டு, வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு, உனக்குள்ள போராட்டம் உண்டு, உனக்குள்ள எல்லாம் உண்டு, அவமானம் உண்டு, எல்லாம் உண்டு, உன் சரீரம் பலவீனமானதெல்லாம் உண்டு, நீ மரிச்சு போன சொன்னதெல்லாம் உண்மை உண்டு. ஆனாலும் தேவன் சொல்றார், நீ அற்புதத்தை காண்பாய். நீ அற்புதத்தை என்ன பண்ணுவ? காண முன்பே நீ மரிக்க மாட்டாய். என் அற்புதங்கள் உனக்கு முன்பதாக இருக்கிறது. அந்த அற்புதங்களை நீ பெற்றுக்கொள்ளனா, நீ என்னை விசுவாசிக்கணும், என் வார்த்தையை நம்பணும். என் வார்த்தைக்குள்ள இருக்கிற அபிஷேகம், என் வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த மகிமை உன்னை நடத்தும். பெரிய பெரிய அற்புதங்களை நீ காணும்படியா கர்த்தர் வரும் ஆண்டிலே உங்களை மாற்ற போறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நிறைய டைம்ல நான் கூட நொந்து போயிட்டேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல ஆண்டவரே. நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். இன்னைக்கு கூட ரொம்ப சோர்வையால் வந்து உட்காந்துருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னோட பேசுகிறீங்க, வார்த்தையை நம்ப சொல்கிறீங்க, நான் சிறுமைப்பட்டேன்னு சொல்கிறீங்க, நான் துக்கப்பட்டேன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு பெரிய அற்புதம் எப்படி நடக்கும் ஆண்டவரே? அடுத்து அது படிங்க, அடுத்தபடி அதிலே படி. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த நல்லா புரிஞ்சுக்க. அற்புதம் எப்படின்னா, நீ அறியாத இருக்கிற அற்புதம். இதான் அற்புதம். நல்லா கேட்டுங்க. இயேசு இடத்துல வந்தா சும்மா ஒரு சாட்சியே இல்லாம உட்காந்துருக்கீங்க நீங்க. அல்லேலூயா. சாட்சி வாரம் சாட்சி வரனா, வாரம் ஒவ்வொரு நாளும் உனக்கு அற்புதம் நடக்கணும். அதுக்கு முதல்ல ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க என்ன சொல்றேன்னா, ஆண்டவரே உன் பிதாக்கள் அறியாதது, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியை கர்த்தர் சொல்றது காலவேளை, நீ அறியாத அற்புதம் உனக்கு நடக்கின்ற கரங்கள் தட்டு போகலாம். உனக்கு அறியாத அற்புதம் நடக்கணும். நான் பார்த்தது அற்புதம் இல்லை, நான் பார்க்க போறதுதான் அற்புதம். நான் கேட்டது அற்புதம் இல்லை, நான் கேட்காதே கொடுக்கிறார் இல்லையா, அதான் அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அற்புதத்தை நீ ஆனோம். பாருங்க, இவர்கள் பிதாக்கள் பார்க்கவே இல்லை, இவர்கள் முன்னோர்கள் பார்க்கவே இல்லை. இன்னும் இவர்கள் பெரிய அற்புதம், தேவ தூதர்கள் சாப்பிடுற மன்னாவே அவருக்கு கொடுக்கிறாரு, அதான் பெரிய அற்புதம். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு, நல்லா கேட்டுங்க, ஒரு மனுஷனுக்கு அழைச்சாரு, அந்த மனுஷர்களை வந்து அவர் கொண்டு வந்தாரு. அவர் சொல்றாரு, என் வார்த்தையை நீ விசுவாசிக்கிறியா, என் வார்த்தையை நம்புறியா? அப்ப நீ நம்புனா நீ கேட்ட அற்புதத்தை நான் தர மாட்டேன். நீ கேட்டனதை நான் உனக்கு தர மாட்டேன். நீ உன் பிதாக்கள் காணாதது, நீ கனவுல கூட காணாதது, நீ பார்க்காத ஒரு அற்புதத்தை உன்னை நான் காண செய்வேன் கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. இங்க அன்பு சகோதரிய, இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்களை போடாதீங்க, இந்த இடத்துல உங்களை போட்டுங்க. இந்த இடத்துல நீங்க தான், நாம் தான் இஸ்ரேல், நாம் தான் இஸ்ரேல். நிச்சயமாய் ஒரு பெரிய அற்புதம் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மன்னா படிங்க தம்பி. அது நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தேன். பாருங்க, மன்னாவினாலே உன்னை போஷித்தேன். 40 வருஷமும், இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் கிடந்ததே இல்லையா, உன் கால் வீங்கவும் இல்லை, உன் கால்கள் வீங்கவும் இல்லை. அதான் அற்புதம். நல்லா கேட்க. அற்புதம் என்ன? நீ அந்த அற்புதத்தை கண்ட உடனே நீ அப்படியே திகைச்சு போயிடும். ஆண்டவரே, இதெல்லாம கூட நடக்கும் என் வாழ்க்கையில, நான் எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்குது, நான் எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குது, என் குடும்பத்தில் நடக்குது, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்குது. எனக்கு எவ்வளவு அற்புதங்களை நீ கொடுத்துறீங்க. இந்த அற்புதத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டவரே. என் பிதாக்களும் பார்க்கல, என் முன்னோர்கள் பார்க்கல, நான் பார்க்கல ஆண்டவரே. நான் கனவுல கூட இந்த அற்புதங்களை நினைச்சு கூட பார்க்கல ஆண்டவரே. ஆனாலும் நீங்க அற்புதம் செய்கிற தேவன், நீங்கள் அதிசயம் செய்கிற தேவன், நீ விடுவிக்கிற தேவன். உங்க சொல் ஆனா, நீங்க உங்களுடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டா அந்த வார்த்தை அப்படியே ஆகும் ஆண்டவரே. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இன்னிலிருந்து என் குடும்பத்தில, என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஊழியத்தில் பெரிய அற்புதங்களை பார்க்கணும் ஆண்டவரே. என் சரீரத்தில் ஒரு அற்புதத்தை பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க எனக்கு அற்புதம் செய்யுங்கனா கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அற்புதம். சும்மா என்ன பண்ண, ஜெபம் பண்ணிட்டு அரிசி இல்லை, பருப்பு இல்லை, இதெல்லாம் அற்புதம். கடன் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் உன்னாலேயே சரியா பண்ண முடியும். அல்லேலூயா. நீ பார்க்குற அற்புதம் உன் சத்துருவை அப்படியே நடுங்க செய்யணும். நீ பார்க்குற அற்புதம் சத்துருவை நடுங்க செய்யணும். அல்லேலூயா. ஐயோ, அவனா இப்படி இருந்தாங்களே அப்படின்னு சொன்னவங்க மதியில் என்ன பண்ணுங்க, இப்போ இப்படி இருப்பாளா அப்படி இருப்பாளா, உன்னை எவ்வளோலாம்
உன் சத்துருக்கு முன்பதாக சத்துரு உன்னை எவ்வளவு நோகடிச்சானோ, ஆனால் அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை பர்வதம் போல மாற்றணும். அல்லேலூயா. மலை மேலே இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கவே மாட்டார். அதான் அற்புதம். சும்மா அற்புதம் கேட்குறது. அல்லேலூயா. நடக்க முடியலையா, ஆண்டவர் என்னை ஓட வைக்கிறாரு, அதான் அற்புதம். என் நடக்க முடியல ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அநேக போராட்டம் நான் தள்ளாடுகிறேன், நடக்க முடியல, படுத்த போல இருக்கிறேன். அந்த படுத்தபடியாக இருக்கிற என்ன நீங்கள் தேடி வந்தீங்களே, என்னை ஓட வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதான் பெரிய அற்புதம். அல்லேலூயா. பாருங்க, 38 வருஷமா அவன் படுத்துக்கொண்டே இருந்தான். அவனுக்கு ஒரு அற்புதத்தையும் காணலை, அவன் அதிசயத்தையும் காணலை. அவன் அந்த குளத்தையே பார்த்துருந்தான், அந்த தண்ணியே பார்த்துருந்தான். எப்போனா தேவதூதர்கள் வந்து அந்த தண்ணியை கலக்கும் போது யார் முதலாவது இறங்கினானோ அவன் தான் என்ன பண்ண முடியும், விடுதலை ஆக முடியும்னு சொல்லிட்டு அந்த குளத்தையே பார்த்துருந்தான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த ஆண்டு முழுவதும் நீ அற்புதத்தை வாஞ்சித்தாய், அற்புதத்தை நடக்கமாயிருந்தால். ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ நம்பினதெல்லாம் மனுஷனே, நீ நம்பினதெல்லாம் உனக்குள்ள இருக்கிற எல்லா விதமான அபிவிசுவாசத்தை, நடக்காது என்ற ஒரு காரியத்தை நீ நம்பிக்கொண்டிருந்த மனுஷனை நம்பி நம்பி நீ வீணாய் போன. இன்னைக்கு நீ பலவீனமாக இருக்கிற, நீ ஜெபிக்கிறது இல்லை. ஆனாலும் நான் சொல்றேன், உன்னை நான் தேடி வருவேன், உன் குடும்பத்துக்குள்ள வருவேன், உனக்குள்ள வருவேன். உனக்குள்ள வந்து நான் நின்று உனக்கு ஒரு பெரிய அற்புதங்களை செய்ய என்னால முடியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அல்லேலூயா சொன்னா துர்ச்செய்தி கேட்டாலும் தன் இருதயம் கலங்காதான், துதிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அவங்கையில் ஆண்டவர் வந்தாரு, நீ சுகமாடணுமான்னு கேட்டாரு. ஆனால் வந்தவன் ஆண்டவர்னு தெரியாம அவன் சொல்றான், அந்த தண்ணியில் என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லைன்னா. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து நடனார். வார்த்தை எழுந்து நடனாரு. அவன் நடந்தான். என் அன்பு சகோதரியே, சகோதரனே, நீ எழுந்து நடக்க முடியாது இருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையா? எழுந்து நடக்க முடியாம இருக்கிறியா? என்னால ஜபம் கூட பண்ண முடியல ஆண்டவரே, நான் அவ்வளவு பலவீனமா இருக்கிறேன்றாயா? ஆண்டவர் உன்னையும் தேடி வந்து உனக்குள்ள ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. 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 ஒன்னு தெரிஞ்சுக்கணும் சகோதரர்களே, நம்முடைய தேவன் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நீ கைவிட்டாலும் அவர் உன்னை தேடி வருவார். நீ கதவுகளை திறக்கலனாலும் உன் கதவை அவர் தட்டுவார், அவர் திறக்க சொல்வார். நான் பிரவேசிக்கணும். என் மகளே, என் மகனே, உன் கவலைகள், உன் கஷ்டங்கள், உன் துயரங்கள், உன் வேதனைகள் எல்லாம் எனக்கு தெரியும். ஏன் எனக்கு தெரியும் என்றால், நான் சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்கிற வல்லவராய் நான் இருக்கிறேன். என்னால் மட்டும்தான் உன் சோதனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க முடியும், உன் வேதனையிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும், உன்னை அற்புதத்துக்குள்ள நடத்த முடியும், அதிசயத்துக்குள்ள நடத்த முடியும், உன்னை பெரிய மனுஷனா நான் மாற்ற முடியும், பெரிய ஜாதியா உன்னை மாற்ற முடியும் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் அற்புதம். அபிவிசுவாசத்துல உட்காராத. அல்லேலூயா. நீங்க கேட்கிற இந்த வார்த்தையை கேட்கணும். எப்படின்னா, மான்களை போல துள்ளி குதித்து என்ன பண்ணும், தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை எனக்கு வைத்திருக்கிறார். அந்த அற்புதத்தை கர்த்தர் எனக்கு என்ன பண்ண போறார், ஏற்ற வேலை எனக்கு கொடுக்க போறார். அந்த அற்புதத்தை நான் வாஞ்சிக்கிறேன்னு சொல்றவங்க மேல தான், தாகம் உள்ளவன் மேல தான் தண்ணீரை ஊற்றுவார். தாகம் உள்ளவன் மேல தான் தண்ணீரை ஊற்றுவார். ஒருவேளை நான் வறண்ட நிலமா இருக்கிற ஆண்டவர், நான் என்ன பண்ண காய்ந்த நிலமா இருக்கிற ஆண்டவர் அப்படி சொன்னா கூட கர்த்தர் சொல்றார், அங்க என்ன பண்ண, வறண்ட நிலத்தின் மேலே புஷ்பங்களை நான் பூக்க செய்வேன், அங்க ஆறுகளை உண்டாக்குவேன், அங்க வனாந்தரமா இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில பசுமைகளை உண்டாக்குவேன், உன்னை நான் செழிக்க செய்வேன். ஏன்னா நீ வனாந்தரத்துக்குள் இல்ல, நீ செழிப்பான தோட்டத்துக்குள் இருக்கிற, நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்துக்குள் இருக்கிற, வற்றாத நீரூற்றுக்குள்ள இருக்கிற. நீ என்னுடைய பிள்ளை. என்னுடைய பிள்ளை எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கணுமோ அது போலதான் என் பிள்ளை இருக்கணும். என் பிள்ளை கவலைப்படக்கூடாது, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை கவலைப்படக்கூடாதுதான். நான் சிலுவையில என்னை ரத்தத்தை சிந்தி என் பிள்ளையை மீட்ட, என் 5 காயங்களில் என் பிள்ளைகளை மீட்ட. என் பிள்ளைகள் துக்கப்படக்கூடாது, என் பிள்ளைகள் பிசாசை மேற்கொள்ளணும், என் பிள்ளைகள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், என் வல்லமையை பிடித்துக் கொள்ளணும், என் அபிஷேகத்தை பிடித்துக் கொள்ளணும், என் வார்த்தையை பிடித்துக் கொள்ளணும், எனக்காக எழும்பி நிற்கணும். அப்படி நிற்கும் போது அவங்களுக்கு பெரிய அற்புதங்களை என் மூலமா அவர்களுக்கு காட்டுவேன் கர்த்தர் சொல்றார்.
ரபால சங்கரபால ரிமி ராக்கரபால சந்துரிபா ரிமி ராக்கரபால சந்திரவா. ஒருவேளை சோர்ந்து போயிட்டியா? உன் இருதயத்தில் ஒரு கலக்கம் இருக்கா? இது நடக்குமா நடக்கான்னு இருக்கா? அதெல்லாம் என்ன பண்ண? தூக்கி எறிந்தணும். உன்னத்துல நடக்கும். நடக்கிறவர் யாருன்னா இயேசு. ஹல்லேலூயா. நீ நடக்கல, உன்னை நடக்க வைக்கிறவர் இயேசு, உன்னை பேச வைக்கிறவர் இயேசு. அவருடைய ஜீவன் உனக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீவன் உன்னை உயிரோடு வைக்கிறது. அந்த ஜீவன் தான் உன்னை ஏக்க செய்கிறது. அந்த வார்த்தை தான் உன்னை அற்புதங்களை நடத்த செய்கிறது. அந்த வார்த்தை தான் உனக்கு தன்னம்பிக்கை கொடுக்கிறது. அந்த வார்த்தை தான் உனக்கு விசுவாசத்தை பெருக செய்கிறது. அந்த வார்த்தை தான் உன்னை ஜெபிக்க வைக்கிறது. அப்போ ஜெபம் பண்ண 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 அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கும். அல்லேலூயா. ஜெபம் பண்ண பண்ண காரியங்கள் வெளிப்படும். ஜெபம் பண்ண பண்ண காரியங்கள் வெளிப்படும். நீ சாதாரண ஆள் இல்லை, நீ இப்ப சாதாரண மனுஷன் இல்லை. அல்லேலூயா. உனக்குள்ளே அந்த ஆவியானவர் உன் சரீரத்துக்குள்ளே உலாவுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குமரன் விடுதலை ஆக்கினா மெய்யான விடுதலை. அல்லேலூயா. குமரன் விடுதலை ஆக்கினா மெய்யான விடுதலை. அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன பண்ணா? தாகமான அற்புதங்களே, வாஞ்சையான அற்புதங்களே, அற்புதங்கள் இனி என் வாழ்க்கையில நான் பார்க்க முடியாத பிரமிக்கத்தக்கதான என் அற்புதங்களை என் வாழ்க்கையில நடக்கணும் என்று சொன்னா நிச்சயமா ஆண்டவர் அந்த அற்புதங்களை செய்ய மகிமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இவங்க மன்னாவே பார்க்கல, மன்னா ஒண்ணுனே கேள்விப்படல, மன்னாவை அவங்களை புசிக்கல, அவங்க அடிமையா இருந்தாங்க. அவங்க அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்த தேவன் என்ன பண்ணாரு? உன் முன்னோர்கள் உன் பிதாக்களும் காணாத ஒரு அற்புதத்தை முதல்ல நான் காட்டுறேன். இன்னைக்கு சொல்றாரு, அன்பு சகோதரனே சகோதரியே, உனக்கு ஒரு பெரிய அற்புதம் நிச்சயமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அற்புதத்தை நீ காண்பாய். ரீபா லக்கா ரத ரபா லஷந்தர. அந்த அற்புதம் நிச்சயமாய் காண்பாய். அல்லேலூயா. நீ எதிர்பார்க்காத அற்புதம். அல்லேலூயா. நீ ஒவ்வொரு நாளும் தவிக்கிற அந்த அற்புதத்துக்காக ஆண்டவர், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா? என் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வருமா? என் பிள்ளைகள் மத்தியில் ஒரு மாற்றம் வருமா? ஆண்டவரே, நான் ஒரு பெரிய அற்புதத்தை காண முடியுமா? ஆண்டவரே, நானும் சாட்சி சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் நிச்சயமாய் உன்னால முடியும். அதான் ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாய் முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. அப்ப நம்பிக்கை என்ன பண்ணுவது? வீண் போகாது. அடுத்த வசனம் வாசிங்க. அதில் அடுத்த வசனத்தையும் பாருங்க. ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிச்சிக்கிறார் என்று பாருங்க. சிச்சை வரும்போது தேவன் என்ன பண்ணக்கூடாது? முறுமுறுக்க கூடாது. சிச்சை வரும்போது அந்த சிச்சையை சகிக்கணும். அந்த சிச்சையை சகிக்கிறவங்களுக்கு தான் பெரிய அற்புதம் நடக்கும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தாங்க, எவ்வளோ பாடுகள் அவங்க பட்டாங்க, எவ்வளோ என்ன பண்ணாங்க, அவங்களுக்குள்ள போராட்டம் இருந்தாலும் பாருங்க, அவங்க அந்த சிச்சையை என்ன பண்ணாங்க? சகித்து கொண்டார்கள். அந்த சிச்சையை அவங்க சகித்து கொள்ளும் போதுதான் பெரிய அற்புதம் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஆத்த கடக்கணும்னா பாலம் இல்லாம கடக்க முடியாது. ஒரு ஆத்த கடக்கணும்னா பாலம் இல்லாம கடக்க முடியாது. ஒரு கடலை கடக்கணும்னா பாலம் போட முடியுமா? கடல்ல போட முடியாது. இது உன்னுடைய பிதாக்களும் நம்முடைய பிதாக்கள் இதை பார்க்கல. இந்த அற்புதத்தை பாரு, இங்கதான் பெரிய அற்புதம். ஆண்டவர் இன்னும் ஜீவிக்கிறான்றதுக்கு பெரிய அதிர்ச்சி என்ன தெரியுமா? அற்புதம் என்ன தெரியுமா? வேதத்தில் நடக்கிற எல்லா அற்புதங்களையும் ஏன் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது? நான் விசுவாசிக்கிறது ஏன்னா, அப்ப நடந்தது அற்புதம், இப்ப எப்படி நடக்கும் அந்த அற்புதம்? இது அபிவிசுவாசம். 2 பாருங்க 5 நல்ல ஆண்டவர் ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அற்புதங்கள் பாருங்க. 2 மீன் 5 அப்பம் 5000 பேருக்கு போசிதாரே இல்லையா? ஏன் அந்த அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்க கூடாதா? நடக்குமா நடக்காதா? சொல்லுங்க. நடக்கும். அதுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. அதுக்கு என்ன தேவை? விசுவாசம் உனக்குள்ள என்ன பண்ண உறுதியா இருந்தா தான் அந்த அற்புதம் நடக்கும். பாருங்க, இவர்கள் கடலை என்ன பண்ண கடக்க முடியாது. கடலை கடக்க முடியாது. இவ்வளவு ஜனங்கள் கடலை கடக்கணும். அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கணும்? ஒரு அற்புதம் நடக்கணும். ஒரு சாதாரண மனிதனை கொண்டுதான் பெரிய அற்புதங்களை செய்வார். கரங்களை தட்டி. உன்னை கொண்டுதான் பெரிய அற்புதமே செய்வார். அற்புதத்துக்கு எங்கேயுமே வராது. அல்லேலூயா. நல்லா கேட்டுங்க. உன்னுடைய கரத்தை கொண்டுதான் பெரிய அற்புதங்களை செய்வார். அங்க சொன்னார், மோசேவே என்ன பண்ண? செங்கடலை அடினார். அல்லேலூயா. அவன் அடித்த உடனே என்ன பண்ண? செங்கடலை
பிளந்தது. ஹல்லேலூயா. இதை யாருன்னா பார்க்க முடியுமா? இப்போ ஏன் நம்மளால கடலை போய் பிளக்க முடியல? ஹல்லேலூயா. இப்போ ஏன் நம்ம வந்து என்ன பண்ணுற அந்த அற்புதங்கள்லாம் பார்க்க முடியல? சொல்லு பார்க்கலாம். நம்ம நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அற்புதம். நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்ம பிரச்சனை சாதாரணமாக போன அது அற்புதம், நம்ம வேதனைகள் சாதாரணமாக போன அற்புதம். ஆனால் நீங்கள் என்ன பண்ண கிரணிக்க, அதாவது அற்புதங்கள் எப்படின்னா, அதிசயங்கள் எப்படின்னா, நீ எதிர்பார்க்காத ஒரு காரியம் உனக்கு எப்படி நடக்கணும்னா, நீ பார்க்காத ஒரு காரியம், உன் வாழ்க்கையில கேட்காத ஒரு காரியம், நீ விரும்பாத ஒரு காரியம், அந்த காரியத்தை தேவன் 1000 மடங்கா உன் வாழ்க்கையில செய்யறாரு பத்தியா, அதான் பெரிய அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் செங்கடை பிளந்து நான் பார்க்கல, இதெல்லாம் நடக்குமா தெரியல. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு செங்கடல் இருக்கு, என் குடும்பத்தில் ஒரு செங்கடல் இருக்கு. இதை என்ன பண்ண, தினமும் அந்த செங்கடல் என்ன பண்ண, என்னை கடக்க விட மாட்டேங்குது, என்னை தேவனத்தில் சேர விட மாட்டேங்குது, என்னை ஜெபிக்க விட மாட்டேங்குது. எனக்கு ஒரு அபிவிசுவாசத்தை கொண்டு வருது, எனக்கு ஒரு போராட்டத்தை கொண்டு வருது. இந்த கடலை நான் கடக்கணும், இந்த கடல் அடிக்கடி என் முன்ன நிற்குது. இந்த போராட்டம் இது என்ன பண்ண, ஒரு கடல் போல இருக்குது. ஆனாலும் நான் அவருடைய வார்த்தையை நம்பி, அவர் வார்த்தையை கைக்கொண்டு, அவர் வார்த்தையை சொல்லி நான் எப்ப அடிக்கிறனோ அப்போ அந்த கடல் ரெண்டா பிளக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அற்புதம், அதான் அற்புதம். டாக்டர் சொல்வான் நீ மரிச்சு போயிடுன்னு சொல்வான். அல்லேலூயா. உன்னை ஸ்கேன் பண்ண சொல்வான், இந்த வியாதி அந்த வியாதி சொல்வான். அல்லேலூயா. ஆனா ஒரு வியாதியும் உன் உடம்புல இருந்து கர்த்தர் எடுத்து போட்டு உன்னை புதிய ஜீவனோடு பிறந்த குழந்தையை போல உன்னை மாற்றார் பத்தியா, அதான் பெரிய அற்புதம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அற்புதத்தை காணாத அற்புதங்களை காணணும். அடுத்த வசனம் வாசிங்க, அதுல வாசிங்க, அதுல. ஆகையால் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு, பாருங்க, முதலாவது என் அன்பு சகோதரனே, அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய கற்பனைக்கும் யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் நடக்க அற்புதம். இந்த அற்புதம் நடக்குன்னா நீங்க அவரை நம்பணும். நான் நம்புவது கர்த்தரால் வரும், நான் நம்புவது கர்த்தரால் வரும். இது அற்புதத்துக்கு முதலடி. நான் நம்புறேன் ஆண்டவரே, உன்னை நம்புறேன், உன் வார்த்தையை நம்புறேன். உன் வார்த்தையினால எனக்கு ஒரு பெரிய அற்புதம் உண்டு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு, எனக்கு ஒரு எல்லா தடைகளை நீங்க உடைப்பீங்க, என் வாழ்க்கையில நான் காண முடியாத அற்புதத்தை காண செய்வீங்க. அதுக்கு முன்பதாக நான் உங்களை நம்புற ஆண்டவரே, உங்களை விசுவாசிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே அப்படி என்று கூப்பிடும் போது கூப்பிட யாவருக்கும் அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அல்ல, உண்மை வேணும் சகோதரி, அற்புதம் நடக்கணும், உண்மை வேணும். நீ ஆண்டவரை முதலாவது எப்படி நினைக்கணும், ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குதோ நடக்கலையோ முதலாவது, ஆனால் நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவரே. எப்போனா ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் வேணும், நீங்கள் வேணும் எப்போனா கேட்டுக்கிறோமா? இது கேட்டுருக்க மாட்டோம். அல்லேலூயா. எனக்கு என்ன பண்ண, ஆண்டவர் கேளுங்க, எல்லாம் வேணும் எல்லாம் வேணும் தான் கேட்பீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள், அப்பா நீங்கள் எனக்கு போதும்பா, அப்பா நீங்க எனக்கு வேணும்பா, அப்பா நீங்க வாங்கப்பா, அப்பா நீங்க என்ன நடத்துங்கப்பா, அப்பா நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா, அப்பா எனக்கு ஞானத்தை என்ன பண்ணு, உங்க ஞானத்தை கொடுங்கப்பா, அப்பா என்னால நடக்க முடியலப்பா, என் கரங்களை பிடிங்கப்பா, அப்பா எனக்குள்ள தினமும் உலாவுங்கப்பா, என்ன தினமும் பேசுங்கப்பா, நீங்க தாம்பா நீங்க தாமான்னு கேட்கும் போது, அந்த தேவன் வரும்போது உன் குடும்பத்தில் இருக்கிற குறைவானதெல்லாம் அவர் நிறைவு வரும்போது எல்லாம் வெளியே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்குமே ஏசப்பாவை முழுமையா நம்பணும், அவரை முழுமையா விசுவாசிக்கணும், அவரை முழுமையா ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்பதான் உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணா, காணாததை காண செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நிறைய பேர் சகோதரிகளா வந்துறீங்க, ஒரு வீடு வாடகை போகணும், வாடகை வேணும், வாடகை வேணும் வந்திருப்பீங்க. அல்லேலூயா. எங்கிருந்தோ வேலை செய்து வந்திருப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இதே இடத்துல உங்களை வீடு குத்த எவ்வளவு பெரிய அற்புதம். ஜனங்க, நீ என்ன விசுவாச வார்த்தையை பேசினாலும் அதுங்க என்னெல்லாம் நடக்காதான்னு அப்படியே இருக்கும். அல்லேலூயா. அந்த பிசாசு என்ன பண்ணுவான், அப்படியே படிச்சுப்பான். அல்லேலூயா. எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டா? அல்லேலூயா.
வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் தான் அவன் பெரிய ராஜாவன் தான். ஆனால் தான் அவன் இருதயக்கு உகந்தவன் சொன்னார். ஹல்லேலூயா. அவன் எல்லாரும் கர்த்தரையே பாடினான், கர்த்தரையே கீர்த்தனம் பண்ணினான், கர்த்தரையே துதித்தான். அவன் சொல்றான், ஒரு நாளைக்கு நான் 7 முறை ஆண்டவர் என்ன பண்ணனா துதிக்கிறான், ஜெபம் பண்ணனா. ஒருவேளை ஜெபம் 10 நிமிஷம் ஜெபம் கிடையவே கிடையாது, வேத வாசிப்பு கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பாருங்க, உன் பலவீனத்திலும் அவர் பலன் பூரணமாகும். ஹல்லேலூயா. இதான் அற்புதம். என்னால் ஜெபிக்க முடியல ஆண்டவரை, நான் எவ்வளோ முயற்சி செய்கிறேன், என் வாழ்க்கையில் ஜெபம் பண்ண முடியல, நான் எழுந்துக்க முடியல ஆண்டவர் அப்படின்னு சொன்னேன். நீ அவரை கூப்பிடும் போது அவருடைய கூக்குரல் உன் காதலை கேட்டு உனக்கு அதுக்கான பலனை நிச்சயமாய் கத்த தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்குமா? அதில் பாருங்க, நல்ல தேசத்தில் என்ன பண்ணறான், பிரவேசிக்க பண்ணி அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து பாருங்க புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் பாருங்க ஏரிகளில் உள்ள தேசம். பாருங்க, வறட்சியான தேசம் இல்ல, நீ வாழ்றது வறட்சியான வாழ்க்கை இல்ல. அவர் நீர் ஊற்றுகளை உண்டாக்குற தேவன். அல்லேலூயா. ஆறுகளை உண்டாக்குற தேவன். அல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதற்றின தேவன், அற்புதங்களை செய்த தேவன். அப்போஸ்தலர்கள் முன்பதாக பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ததான் அவருடைய கீர்த்தி புகழ்ச்சி எல்லாம் என்ன பண்ணா, எல்லா நாடுக்கும் பரவிச்சு. அற்புதங்களை செய்கிற தேவன். ஆண்டவரே சொல்றாரு, இந்த ஜனங்கள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் தேடுகிறார் என்று சொல்றாரு ஆண்டவர். அப்ப அற்புதத்தை நீ என்ன பண்ற, தேடுகிற ஜனங்கள் உங்க வாழ்க்கையில கூட நீ என்ன பண்ணுங்கள, நீருற்று இல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஆறுகள் இல்ல ஆண்டவரே, நான் ரொம்ப வறட்சியா இருக்கிற ஆண்டவரே, நான் வாயிற தேசம் என் குடும்பம் எப்படி இருக்குன்னா வறட்சியா இருக்குது ஆண்டவரே, பயப்படாத. ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் மேரிபாவின் தண்ணீரிலே கண்டேன் சொல்றார். அல்லேலூயா. உன்னை நான் மேரிபாவின் தண்ணீரிலே கண்டேன். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய மாராவின் தண்ணீரை நான் மதுரமாய் மாற்றுகிற தேவன். உன் கசப்பான வாழ்க்கையை கூட அதை இனிப்பாய் மாற்றுகிற தேவன். உன் மாறுபட்டான வாழ்க்கையை கூட அதை செவ்வையான வழியா நான் மாற்றுகிற தேவன். உன் பள்ளங்கள் எல்லாம் என்னால நிரப்பப்படும். உன் கோணனான வழிகளை என்னால செவ்வையாய் மாற்ற முடியும். உன் மாறுபட்டமான சங்கத்திலிருந்து உன்னை அழைத்தேன். நான் உன்னை எதற்காக அழைத்தேனா, என்னுடைய மகளாய் என்னுடைய மகனாய் உன்னை நிறுத்தி உன்னை வற்றாத ஜீவ ஊற்றுக்குள்ள என்னால் கொண்டு செல்ல முடியும். அதனாலதான் நான் அற்புதங்களை செய்கிற தேவன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணணும், விசுவாசிக்கிறீங்களா? அற்புதத்தை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இன்னும் 100 வருஷம் இருப்பான்னு கை தூக்கலாம். ஏன்னா எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் நம்ம ஜனங்கள் எப்படின்னா, இங்கே மட்டும் எல்லாமே ஜனங்கள்னா இதான் பெரிய அற்புதத்தை காண முடியல. ஓ, இவ்வளோ வருஷம் 100 வருஷம் இருப்பானா, எனக்கு ஒரு டவுட் ஆகுது. அல்லேலூயா அப்படின்னு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உண்மையா கர்த்தர் என்னை அழைச்ச தேவன், எனக்குள்ள இருக்கிற தேவன் அவருடைய சித்தத்தை செய்ய என்னை வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாய் நான் 100 வருஷம் இருப்பேன். கை தட்டி பார்க்கலாம். கை தட்டி. இப்போ சந்தேகம். அல்லேலூயா. ஆயுசு நாட்கள் கர்த்தருடைய காலத்தில் இருக்குது. அது கூடவே தெரியல உங்களுக்கு. பைபிளை படிக்கணும். அல்லேலூயா. ஆயுசு நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அல்லேலூயா. இதுதான் அதான் பிசாசு எப்படின்னா மங்க செய்வான். பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள். என்ன பண்ண, பிசாசு மூளை என்ன பண்ணுவான், செலவை செஞ்சிருவான். முடியாது முடியாது, நீ நாளைக்கே கூட மறிச்சிருவ, உன்னை எப்படி நீ 100 வேணும் இருப்ப அப்படின்னு நினைக்காத. கர்த்தர் வரும் மட்டும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. இதான் அற்புதம். அல்லேலூயா. பாருங்க, உன்னை நல்ல தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு செல்லணும். உன்னை குடும்பத்தை நல்ல தேசத்துக்கு கொண்டு செல்லணும். நீ இருக்கிற இந்த தேசம் நன்மையான தேசம். இந்த தேசத்தை நன்மையாய் உன்னை என்ன பண்ண கர்த்தர் முடிச்சுடணும். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாவான். எப்படி பலத்த ஜாதியாவான்? ஒண்ணுமே இல்ல. ஆபிரகாமை எப்படி பலத்த ஜாதி ஆக்குவாரு? சாராளை எப்படி பலத்த ஜாதி ஆக்குவாரு? சொல்லுங்க முடியும். எப்படி ஆக முடியும்? குழந்தை பிறக்குமா? ஆபிரகாம் குழந்தை பிறக்குமா? பிறக்காது. ஏன்னா 100 வயசு அவன் நெருங்கிட்டான், பிறக்காது. அல்லேலூயா. ஒரு பெண்ணுக்கு வருகிற இயற்கையா வருகிற என்ன பண்றது, உதிரப்போக்கு நின்று போச்சு. குழந்தை பெக்க முடியுமா? பெக்க முடியாது.
ஆனா அங்க நடந்தது பத்தி அற்புதம், நல்லா புரிஞ்சுக்க, அங்க நடந்தது அற்புதம், அதான் பெரிய அற்புதம். கரங்கள் தட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சங்கதிய வானத்து நட்சத்திரங்களை போல என்ன பண்ணுவேன், நான் பெருக பண்ணுன்னு சொன்னாரு, சொன்னவரு. ஆனா மனுஷனுக்குல அற்புதம் நடக்காது. நல்லா புரிஞ்சுக்க, மனுஷத்துல அற்புதம் நடக்காது, உன் அவிவிசுவாசத்துல அற்புதம் நடக்காது, உன் சரீரத்தில் அற்புதம் நடக்காது, நீ கேட்கறதுல அற்புதம் நடக்காது. ஆனா அவர் வார்த்தை வந்தா, அவர் சொன்னா அது அப்படியே ஆகும். அவர் சொன்னா என்ன பண்ண, அப்படியே நடக்கும் என்ற விசுவாசம் நம்பிக்கை இருந்தனால்தான் ஆபிரகாமுடைய சங்கதி என்ன பண்ணாரு, இம்மட்டும் தேவன் பெருக செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை சகோதரனே, ஒருவேளை சகோதரியே, உன் வாழ்க்கையில கூட ஒரு பெரிய அற்புதத்துக்காக எதிர்பார்த்திருக்கிற ஆண்டவரே, இது நடக்காது, இது நடக்காது, நடக்காது, நான் பலவீனமா இருக்கிற ஆண்டவரே, நீ சொன்னினா ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமா சொல்றார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ திடம் கொள்ளு, என்னால எல்லாம் ஆகும். ஏற்ற வேளையில உன்னை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உனக்கு பெரிய அற்புதங்களை செய்வேன், பெரிய அடையாளங்களை செய்வேன். நீ காணாத அற்புதம் உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் நிச்சயமாய் நடக்கும். நான் மனுஷன் அல்ல, நான் தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் பொய் உரையாத தேவன். என் வாக்குத்தத்தத்தை நம்பினார், என் வார்த்தையை நம்பினார், நீ பெரிய அற்புதத்தை நிச்சயமாய் காண்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓ ஷபலா பலகரதரமன் ஓரி மிராக்கரபல சந்தரபா ரீ மிராக்கரபல சந்தரபல ரிகபா ரீ மிராக்கரபல சந்தரபா. என் சகோதரியே, காலையில் வந்து உட்காந்து இருக்கிற தேவ சமூகத்தில் கர்த்தர் என்ன பேசுவார்னு சொல்லிட்டு என்ன பண்ற, இன்னைக்கு எப்படியாச்சும் என் மனபாரத்தை கர்த்தர் தீர்த்தணும், இன்னைக்கு எப்படியாச்சும் ஒரு அற்புதத்தை நடக்கணும். ஆண்டவர் உன்னோடு பேசுறாரு. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உனக்கு நிச்சயமா அற்புதம் உண்டு. கரங்கள் தட்டுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ காணாத அற்புதத்தை உன் கண் முன்னே நிறுத்த போறார் தேவன். அல்லேலூயா. அவருடைய துதியையும் அவருடைய மகிமையும் அவருடைய வார்த்தையை என்ன பண்ண போற, சொல்லி புகழ் அடைய போற. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்பா, அடுத்த வசனம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல தேசத்துக்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நல்ல வீட்டை கொடுத்துறீங்க, நல்ல கணவரை கொடுத்துறீங்க, நல்ல பிள்ளையை கொடுத்துறீங்க, நீங்க என்ன நல்லா ஆசீர்வதிக்க போறீங்க. எனக்குள்ள அநேக போராட்டம் இருந்தாலும் நீங்க இப்ப வார்த்தையா பேசுறீங்க. உன்னை நான் அற்புதத்தை நான் காண செய்வேன்னு சொன்னீங்க, அதிசயத்தை காண செய்வேன்னு சொன்னீங்க. ஆனாலும் ஆண்டவரே, நீ என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். புதுசா மாற்றணும். அல்லேலூயா. பழைய வாழ்க்கையே நினைச்சிருந்தா அற்புதம் நடக்காது. பழைய வாழ்க்கையை நினைச்சிருந்தா அற்புதம் நிச்சயமா நடக்காது. அப்படி பழைய வாழ்க்கையை பின்தொடர்ந்தினா அற்புதம் நடக்காது. பாவம் இருந்தால் அற்புதம் நடக்காது. பாவம் உனக்குள்ள இருந்தால் அற்புதம் நடக்கவே நடக்காது. அது கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. நான் சொன்ன வசனம் எல்லாம் எங்கே போயினா, ஆகாயத்து பறவைகள் வந்து உங்களை என்ன பண்ணுமா, அந்த வசனத்தை திருடி கொண்டு போயிடும். அல்லேலூயா. இப்போ ஆகாயத்து பறவைகளுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, உன்னை ஒப்பு கொடுக்க கூடாது. நீ வழி அருகே விழப்பட்ட என்ன பண்ண விதையா இருக்கக்கூடாது. நீ எப்படி இருக்கணும்னா, நல்ல நிலத்தில் விழுகிற விதை தான் 100 60 பலன் தருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல கிறிஸ்தவனா இருக்கணும், நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவனா இருக்கணும், விசுவாசம் உள்ள கிறிஸ்தவனா இருக்கணும், பரிசுத்தம் உள்ள கிறிஸ்தவனா இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமுள்ள கிறிஸ்தவனா இருக்கணும். நீ மனுஷனுக்கு பிரியமா இருக்கணுமானா, நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்தாவே எல்லா மனுஷனும் உன் காலில் வந்து என்ன பண்ணுவாங்க, விழுவாங்க. நல்லா புரிஞ்சுக்க, உனக்கு அவங்க பிரியமா இருப்பாங்க. அல்லேலூயா. முதல்ல உன்னுடைய அன்பு, உன்னுடைய நேசம் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல இருந்தா அந்த அன்பை தேவன் பெருக செய்வார். அந்த அன்பை தேவன் உனக்கு கொடுக்க செய்வார். அந்த அன்பு உனக்கு எல்லாவற்றையும் கட்டி கொடுக்கும். அது கண்மலையில் கட்டப்பட்ட வீடாய் தேவனுடைய அன்பா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த தேவனுடைய அன்பை நீங்க நாடணும். பவுல் சொல்ற, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்பணும். நான் விரும்புறதுலாம் வேற. நான் நாடகத்தை விரும்புவேன், டிவியை விரும்புவேன், சினிமாக்காரனை விரும்புவேன், அரசியல்வாதிகளை விரும்புவேன். தெரியுதா?
எல்லாவற்றையும் உலகத்தில் இருக்கிறத எல்லாம் விரும்புவேன். இயேசு எப்பனா நாத்திகமானா ஓய்வு நானாலாம் அன்னைக்கு தான் போய் என்ன பண்ணுவேன், சோத்திரம் சொல்லுவேன். அப்போதான் சோத்திர பலியிடுவேன். இந்த ஏனி நான் உலகத்தில் இருப்பேன். உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவனுக்கு அற்புதம் நடக்காது. உலகத்தில் உள்ள கிறிஸ்தவனுக்கு இந்த வசனம் புரியாது. பேர் கிறிஸ்தவன் உலகத்தில் இருந்து அவன் அற்புதங்களை காண முடியாது, அவன் தேவனை காண முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. பேர் கிறிஸ்தவனை யார் என்ன பண்ண முடியாது, அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நாத்திகேம மட்டும் வந்து துதிக்கிறவன், பைபிளை தொடாதவன், ஜெபிக்காதவன், பரிசுத்தம் இல்லாதவன், பரிசுத்தத்தை ஆண்டவரை காத்து கொள்ளாதவன், கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை இழந்து போகிறவன், இவர்கள் எல்லாம் விழுந்து போனவர்களா இருப்பார்கள். எபிரேயர் 6:6 படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 6:6 சற்று படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 6:6 டக்குன்னு படிங்க. ஆவியானவர் உங்களோட பேசுற, டக்குன்னு படிங்க. மறுதலித்து போனவர்களை தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தபடியாய் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்க முடியாது. ஒரு முறை பரம அன்பை ருசி பார்த்தவன் என்ன பண்ண விடுத, பின்னோக்கி போகக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர், எனக்கு தெரியும் நிறைய பேர் என்ன பண்றான் தெரியுமா, நிறைய பேர் பரிசுத்தத்தை இழந்து போயிடுறான். பரிசுத்தம் ரொம்ப முக்கியம், இச்சை அடக்கம் ரொம்ப முக்கியம். தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவர் ஜோதிகளின் பிதா, அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். அவரிடத்துல பாவம் ஒன்று யாராவது குறை சொல்ல முடியுமா? அவர் பாவம் இல்லாதவரா இருந்தனாலதான் அவர் ரத்தத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டு. அவர் ரத்தம் தான் மரணத்தை ஜெயித்தது. அவர் ரத்தம் தான் நம்மளை சுதந்திரவாளியா ஆனது. அவர் ரத்தம் தான் நம்மளை பிதாவோடு ஒப்புரவாக்கியது. ஏனென்றால் அவர் பாவம் அறியாத தேவன், அவர் பாவத்தினால பிறக்காத தேவன், பரிசுத்த ஆவியினால பிறந்த தேவன். கரங்களை தட்டி பார்க்கலாம். அல்லேலூயா. சில சபையில பாருங்க, பாவத்தை கண்டித்து உணர்த்தினா என்ன பண்ணாங்க, ஜனங்கள் வரமாட்டாங்க. பாவத்தை 2 வார்த்தை சொல்லிட்டா ஜனங்கள் வரமாட்டாங்க. நான் கூட ஒரு இடத்துல போய் சொல்லிட்டேன். அப்போ நினச்சேன் அந்த பாஸ்டர் என்ன தப்பா அடிச்சுவாரோ, தப்பா நினச்சுவாரோ. இல்லை, அல்லேலூயா. அப்போ அவர் 2வது எனக்கு ஃபோன் பண்ணிட்டார். அல்லேலூயா. அப்போ தான் எனக்கு திருப்தி ஆச்சு. அல்லேலூயா. ஏன்னா சுயமாய் பேசினாதான் தவறு, ஆவியானவர் பேசணும். ஆவியானவர் பேசுறது தான் காதுள்ளவன் கேட்க கடவான். அல்லேலூயா. காதுள்ள சபை, நீ காதுள்ளவனா இருக்கணும். நீ புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறார், உனக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்தம் இன்னைக்கு என்ன பண்ணுது, காத்துல பறக்குது. சபை காத்துல பறக்குது, விசுவாசிங்க காத்துல பறக்குறாங்க. பார்சிங்க சொல்றதான் கேட்கறது, வெளியே போனா அப்படியே தூக்குது, என்ன பண்ணுது, பறக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பிரபஞ்சத்துடைய லோகாதிபதி அவருடைய மனக்கண்ணை குருடா ஆக்கியிருக்கிறான்னு வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. இப்பிரபஞ்சத்துடைய லோகாதிபதி பவுல் சொல்றார், இப்பிரபஞ்சத்துடைய சாத்தான், இப்பிரபஞ்சத்துக்குரியவன், இந்த மாயைக்குரியவன், இந்த மாயையை என்ன பண்றான், இன்னைக்கு வாலிபர் மத்தியிலே பலவிதமான மாயையை கொண்டு வருகிறான். அவர்களை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு செல்லாமல், பரிசுத்துக்குள்ளே கொண்டு செல்லாமல், தேவனை அறிகிற அறிவிலே அவர்களை விருத்தி அடைய செய்யாமல் அவர்களை எப்படி நடத்துகிறார் என்றால், இன்னைக்கு மோக இச்சையை கொடுத்து, காதல் இச்சையை கொடுத்து, பொருளாசை என்ற இச்சையை கொடுத்து, பணாசை என்ற இச்சையை கொடுத்து, இன்னைக்கு நடிகர் பின்பாதாக போய் என்ன பண்ற, அவர்களை போல என்ன பண்ணு, உடை உடைத்துக் கொள்ளுது, அவர்களை போல என்ன பண்ணு, எல்லாம் செய்யுது. இன்னைக்கு எப்படின்னா, தேவன் சபையே என்ன பண்றாரு, பிசாசு சபையை பிடித்துக் கொள்கிறான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ரட்சிக்கப்படாத என்ன பண்ணுது, கணவனை தேர்றது, பேருக்கு கூட்டு வருது. அப்போ உங்க ரட்சிப்பு எங்க, உங்க விலையேறப்பட்ட ரட்சிப்பு எங்க? நீங்க எதனால ரட்சிக்கப்பட்டீங்க தெரியுமா? காலை வெள்ளாட்டு கடாவில் ரட்சிக்கப்பட்டீங்களா? அதுக்கு ரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டீங்களா? இல்ல, பரிசுத்தமுள்ள தேவ ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டோம். கரங்களை தட்டி பார்க்கலாம். ஷபா ரபா லபா. தேவன் உங்களோடு பேசுறார். அன்பு சகோதரியே, மனம் திரும்ப கத்த திரும்ப சொல்றார். இது 2வது முறை உனக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஷீபா லகா ரதா ரமா நமா ரபார்ஷ. ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போனேன். அந்த சகோதரி தான் ஜெபத்துக்கு வருவாங்க. அவங்க தங்கச்சியை நான் பார்க்கவே இல்லை. அது அந்த இடத்துல சாமாங்க விழுந்து ஆண்டவர் அந்த மகளை கூப்பிடுனாரு. அந்த மகளை கூப்பிட்டேன். இது கூப்பிட மாட்டேன்னு நீ கூப்பிடுனாரு. கூப்பிட்ட உடனே ஜெபம் பண்ண கீழே வந்துச்சு. அந்த சகோதரி கேட்டாங்க, ஐயா எங்களுடைய தங்கச்சிக்கு என்னையா காரணம்? அந்த பாப்பா நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது.
5 காரியத்தை கடகடன்னு சொன்னேன். அந்த சகோதரி என்ன பண்ணிட்டாங்க, ஆமாயா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ என்னன்னா வெளிப்பாடோட பிரசங்கம் பண்ணும், வெளிப்பாட சொல்லணும், பாவத்தை கண்டித்து உணர்த்தணும். ஏன் சொல்லனா, இந்த அற்புதம் நடக்கணும்னா நீ என்ன பண்ணா, கர்த்தருக்கு ரொம்ப பிரியமா இருக்கணும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு. பரிசுத்தமா இருந்தா சுகமா இருப்பா. பரிசுத்தமா இருந்தா என்ன பண்ண, 100 வயசு கூட ஆகும். உனக்கு தெரியல, அதான் கையை தூக்க முடியல, உன்னால என்னதில்ல சொல்ற வசனங்களை புரிந்து கொள்ள முடியல. உன் ஆவிக்குள்ள என்ன பண்ண, அது இடம் கொடுக்க மாட்டுது. ஏன்னா உள்ள இருக்கிற சத்துரு பெரியவன். அந்த உள்ள இருக்கிற சத்துரு என்ன பண்ணலாம், உன்னால வெளியே அனுப்ப முடியல. ஏன்னா நீ அதை கூட வச்சிருக்கிற. அது என்ன பண்ணுது, உன்னை தினமும் என்ன பண்ணுது, உன்னை மழக்குகிறது. அதன் வார்த்தையினாலே, அதன் வசப்பாடுகிறதுனாலே நீ மழங்கி போயிருக்கிற. உன் சிந்தை மழங்கி போயிருது, உன் சரீரம் மழங்கி போகுது. இது தேவ சாயிலு. இந்த தேவ சாயிலை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு கர்த்தர் சொல்றார். இதை தேவ சாயிலை நீ பரிசுத்தப்படுத்தினால்தான் உன்னால இமைப்பதில் மறுவும் ஆக்க முடியும். நான் உன் மணவாளன் இருந்தா என் மணவாட்டியாகிய நீ, என் மணவாட்டியாகிய திருசபை, என் மணவாட்டியா இருக்கிற என் ஜனங்கள் எப்படி இருக்கிறேன்னா பரிசுத்தம் உள்ளவரா இருக்கணும். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தர். கரங்களை தட்டி போலாம், கரங்களை தட்டி தான். ஓ ராபாலா காராபாலா ரீமா காராபாலா லரோபாஷன். உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா பரிசுத்தமா ரொம்ப முக்கியம். பரிசுத்தமா ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆனா சொல்ற ஆண்டவர், நீ யாரையோ நம்பி ஓடாத, நீ என்ன நம்பி வா. என்னை நம்பி வந்தினா உன்னை கானானுக்குள் பிரவேசிப்பேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உன்னை கொண்டு செல்வேன். அங்க எல்லா பொக்கிஷங்களும் உனக்கு வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ என்ன பின்பற்றியா, உலகத்தான பின்பற்றியா? என் வார்த்தையை பின்பற்றியா, இல்ல உலகத்தானுடைய வார்த்தையை பின்பற்றியா? நீ என்னை பின்பற்றனா உனக்கு சோதனை வந்தாலும் என்னை மறுதலிக்காமல் என் கரத்தை பிடிப்பாய் என்றால் உன்னை அற்புதத்தை காண செய்வேன். அல்லேலூயா. ஆடு மேய்த்தவனை ராஜாவை ஆக்க முடியும்னா உன்னை ஆக்க முடியாதா? கழுதையை தேடி போனவனை ராஜாவை மாற்ற முடியும்னா உன்னை முடியாதா? அதான அற்புதம். எது அற்புதம்? நான் கழுதையை தேடி போனேன், ஆனா இவன் தான் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவினார். அல்லேலூயா. இவன் தான் ராஜானார். அல்லேலூயா. கழுதையை தேடி போனவன். அல்லேலூயா. ஆண்டவரத்துல வர்றதுக்கு தகுதி ஒண்ணும் இல்லை. நீ பாவியா, பாவத்தை விட்டுட்டியா, மனம் திரும்பினியா, நீ வரும்போது உன்னை கர்த்தர் பரிசுத்தமாய் தன்னுடைய சாயலாய் தன்னுடைய ரூபமாய் அவராலே மாற்ற முடியும். அல்லேலூயா. உன்னால மாற்ற முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. ஏசப்பாவில தான் மாற்ற முடியும். ஏசப்பால தான் அற்புதம் செய்ய முடியும். ஏசப்பால தான் அதிசயம் செய்ய முடியும். உன்னை அதிசயம் காண்பாய் என்று சொன்னா நீ அதிசயம் காண்பாய். நீ விசுவாசிக்கணும். நீ காண அதிசயம் எப்படி இருக்கலாம், அற்புதத்தை இனி வாழ்க்கையில காணவே இல்லை. ஆண்டவரே நான் இப்ப காட்டிட்டீங்க ஆண்டவரே, அப்பதான் ஆண்டவரை நீ அதிகமாய் துதிப்பேன். ஆண்டவர் அதிகமாய் துதிப்பேன். அப்ப எப்படி இருக்குன்னா பாருங்க, நம்ம நல்லா பிரசங்கம் பண்ணிருக்கிறோம், எங்க பார்த்தாலும் என்ன நடக்குது, நம்மளுக்கு எதிர்மாரியா நடக்குது. அல்லேலூயா. இதான். அப்படி இருந்தாலும் ஒரு திசை என்ன பண்ண மாறக்கூடாது. அவதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் உள்ள மனுஷனா வாழணும். நான் கர்த்தருக்காக, நான் கர்த்தருடைய பிள்ளை, என்னை யாரும் தொடக்கூடாது. அல்லேலூயா. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன். கர்த்தர் அவங்களுக்கு ஏற்ற வேலை ஒரு என்ன பண்ணுவார், ஒரு மகனை வைத்திருப்பார், ஒரு மகளை வைத்திருப்பார். அது சித்தம் இல்லாம நடக்கவே நடக்காது. ஆனா கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறா நீ போனீன்னு வச்சுக்கேன், அப்பதான் வாழ்க்கை சீர்கெட்டு போயிடும். அல்லேலூயா. அது உன் இருதயத்துக்கு இன்பமா இருக்கும். நல்லா கேட்டுக்கோ, இருதயத்துக்கு இன்பமா இருக்கிறதெல்லாம் மனுஷன் கொடுக்கிற இன்பம், உலகம் கொடுக்கிற இன்பம், அதுக்கு முன்பதாக என்ன வரும், பெரிய துன்பம் வரும். அந்த துன்பத்துல உன்னால ஏந்திக்கவே முடியாது. நீ படுத்தது தான், நீ ஏந்திக்கவே முடியாது. ஆனா கர்த்தர் கொடுக்கிற இன்பமானது எப்படி இருக்குன்னா உன்னை சிச்சிக்கும், உன்னை என்ன பண்ண, உன்னை பரிசுத்தப்படுத்தும், உன்னை தகுதிப்படுத்தும், உன்னை என்ன பண்ணும், எழும்ப சொல்லும், தன்னம்பிக்கை கொடுக்க சொல்லும், விசுவாசத்தை பெருக செய்யும். அப்போது பெரிய அற்புதத்தை உன்னை காண செய்து உன்னை ஜீவனோடு வைக்க. அல்லேலூயா. 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 அப்போ நீங்க எல்லாம் அதிசயத்தை நம்ம நிச்சயமா நம்ம காணணும். அல்லேலூயா. அற்புதம் இருக்கா இல்லையா? இல்ல அற்புதத்துக்காக நான் ஜெபிக்க போறேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பெரிய அற்புதம், பெரிய அற்புதம். அல்லேலூயா. சின்ன அற்புதம் இல்ல, பெரிய அற்புதம். அல்லேலூயா. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா அற்புதங்கள் நடக்குமா நடக்காதா? நம்ம எழுந்து போயிடலாம். இப்போ நம்ம பாடுவோம் அந்த பாட்டை. எல்லாம் ஆண்டவர்
பெரிய அற்புதம், பெரிய அற்புதத்துக்காக நின்னுங்க. ஓ ஷாமா நம்மளால ஆவியில நல்லா ஆவியில ஷாபாலா கராதனா மலதுராபா ஷிபிரா கரபல சந்தரபா உரிமை ஆக்கரா. பெரிய அற்புதம் 2026க்குள்ள நான் பெரிய அற்புதத்தை போன ஆண்டவரே, நான் பெரிய அற்புதத்துக்குள்ள நான் என்ன பண்ணா போன ஆண்டவரே, நீங்க என்ன பண்ண சேப்பிக்கணும். ஷிமா ராக்கா ரபாலபா. சின்ன மனுஷன் தான், நம்ம சின்ன மனுஷன், நான் பாவியான மனுஷன். ஆண்டவரே நீங்க என்ன தொடுங்க ஆண்டவரே, நீங்க என்ன தொடுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை காண்ட ஆண்டவரே, ஒரு பெரிய அதிசயத்தை காண்ட ஆண்டவரே. அப்படி சொல்லும் போது நிச்சயமா ஆண்டவர் பெரிய அற்புதத்துக்குள்ள நம்மளை நடத்தி செல்வார். ஓ ரபாலா கராதா ரபாலா பஷந்தரா. எல்லாம் ஒருமனப்பட்ட சகோதரி உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தை கேட்ட சகோதரி சகோதரிகளே ஒப்பு கொடுத்து ஒரு புதிய சிருஷ்டியா, ஒரு புதிய மனுஷனா, புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, புதிய வரங்களை பெற்றுக்கொள்ளுங்க, புதிய விடுதலை ஆகுங்க. ஒவ்வொரு மேல வந்து பிரசன்ன இறங்கட்டும், ஒவ்வொரு மேல வந்து பிரசன்ன தேவ மகிமையினால நிரப்புங்கப்பா. ஹalleluya. உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உலகமே உன்னை பார்த்து வியக்கும், உலகமே உன்னை பார்த்து வியக்க போகுது. உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும், உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும், உலகமே உன்னை பார்த்து வியக்கும், உலகம் உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும், உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்தது ஓர் கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்தது ஓர் கூட்டம். நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி. நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி. ஓ உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் எனக்குள்ள கர்த்தர் வரும் பொழுது பெரிய பெரிய அற்புதங்கள் என் மூலமாய் எல்லாருக்கும் தேவன் செய்யும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை, அற்புதமான வல்லமையை தேவன் எனக்குள்ளே தருகிறார். பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிந்ததை யார்மீ. பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிந்ததை யார்மீ. கூலா வந்தாரையா தாவீது, கூழாங்கல்ல விட்டு ஜெயிச்சாரு. கூலா வந்தாரையா தாவீது, கூழாங்கல்ல விட்டு ஜெயிச்சாரு. உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வந்தா இப்பொழுதே பெரிய ஆண்டவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், பெரிய அற்புதங்களை செய்கிறவர். உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். என்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும்.
உலகமே என்ன பார்த்து எல்லா விசுவாசத்தோடு என்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். என்னை கொண்டு என் மூலமாய் இந்த உலகம் என்னை பார்த்து வியக்கத்தக்கதாய் பெரிய தேவன் என் மூலமாய் பெரிய காரியங்களை எனக்குள்ளே செய்வாராக. பெரிய காரியங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை எனக்காய் செய்கிறவர். ரிபாலா சகரதனா எனக்கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே என்ன பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். என் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா என்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய 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 அற்புதங்களை, பெரிய வல்லமைய, பெரிய மேன்மைய, பெரிய மகிமைய, தேவ வல்லமை, தேவ வல்லமை அது எனக்குள்ள வரும் பொழுது, அது என்னை நிரப்பும் பொழுது என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தேவனவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆவியானவரே, ஆவியானவரே பெரிய காரியங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. தேவ வல்லம, தேவ வல்லம, தேவ வல்லம, தேவ வல்லம, தேவ வல்லம, தேவ மகிமை, தேவ மகிமை. இஸ்ரவேல் ஜனங்களை சிட்சித்து வழி நடத்தின தேவன் நல்ல தேசத்திலே, நல்ல தேசத்திலே எங்களை கொண்டு போய் சேர்க்கிற தேவன். வார்த்தையினாலே நடத்துகிற தேவன், வார்த்தையினாலே நடத்துகிற தேவன், வார்த்தையினாலே பிழைக்க செய்கிற தேவன். இந்த வார்த்தைகள் எங்களை பிழைக்க செய்வதாக, இந்த வார்த்தைகள் எங்களை நடத்துவதாக, உடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிப்பதாக இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய அற்புதங்களை செய்கிறவர், உங்களை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்ய போறார். இந்த புதிய வருஷத்துல உன்னை அதிசயம் காண செய்வார், உன்னை அற்புதம் காண செய்வார். நீ கிரகிக்க முடியாத அற்புதம், நீ கிரகிக்க முடியாத அதிசயம், உன் வாழ்நாள நீ பார்க்க முடியாத பெரிய அற்புதம், உன் ஊழியத்துல பெரிய அற்புதம், உன் குடும்ப வாழ்க்கையில பெரிய அற்புதம், உன் வேலை ஸ்தலத்துல பெரிய அற்புதம், உன் சரீரத்துல ஒரு பெரிய அற்புதம், நீ போக்கிலும் வரத்துல ஒரு பெரிய அற்புதம். அவருடைய அக்கினி ஸ்தம்பம், அவருடைய மேக ஸ்தம்பம் உன் மேல நிழலிடும். அதுவே அற்புதம். அற்புதத்துக்குள்ள நடத்துங்கப்பா. அடியானை தாழ்த்தி செபிக்கிறேன், என்னை கூட அற்புதத்தை நடத்து சுவாமி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் செபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.